இந்த குணப்படுத்தவே முடியாத நோய்க்கு கூட கேன்சருக்கு கூட ரஷ்யாவுல மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எங்கேயோ என்ன விண்வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கான். என்ன வில்லியம்ஸ் அந்த அம்மா சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ். அவங்கள போய் இது பண்றது கூட வழி கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனா, அந்த டெய்லி மத்தியானம் என்ன குழம்பு வைக்கலாம், நைட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு தீர்வுன்றது எதுவுமே இல்ல. மண்டைய நம்ம ஒரு டென்ஷன்ல இருந்தா எல்லாம் முடிஞ்சு என்ன குழம்புன்னு கேட்பானுங்களா, அதுக்குள்ள ஐயய்யோ! இவன் பேசாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். சாப்பாடு செய்யாம நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கலாமேன்னு தோணும். ஐயய்யோ! அந்த குழம்பு பிரச்சனை, சாம்பார் வச்சேன்னா, நேத்து தான் சாம்பார். ரசம் நான் ரசம் சாப்பிட மாட்டேன். புளி குழம்பு வைக்கலாமா? காரம் வயிறு எரியும்ல. சரி போய் மீன் வாங்கிட்டு வாங்க. இப்ப போ முடியுமா? வேலைக்கு டைம் ஆயிருச்சு. சரி கறியாவது வாங்கிட்டு வாங்களேன். வெள்ளிக்கிழம பார்த்துக்கலாம். அதெல்லாம் விடு விடு வேணாம் அப்படின்னு. வேற என்ன குழம்பு வைக்க? இது சரி ஏதோ புளி சாதம், லெமன் சாதம் ஏதாவது செய்யலான்னு பார்த்தா, அதெல்லாம் எனக்கு ஒத்துக்கிறாது. நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சு ஆமா அப்படிங்கிறது. வேற என்னதான் சரி நான் சொன்னேன் அந்த மாத்திரை எங்கேயாவது இருக்குதாம்ல. சாப்பிட்டா பசியே எடுக்கும். அந்த மாரி இருக்கிறத எவ்வளோ விளம்பரம் பாருங்களேன். 2 மாத்திரை அட்டைக்கு விளம்பரம் போட்டு விடுங்க. எங்க பொழப்புலாம் ஓடி தொலையும்.